ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? தினசரி வேலை வந்து ஈஸியா ஆகணுமா? இந்த வீடியோவில் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யலான்றது வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஷட்டர் வந்து எடுத்திருக்கேன். 2 பக்கமும் அந்த கையை வந்து மடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே போல் வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் ரோல் பண்ணிக்கணும். அதை 2, 3 மடிப்பாக வந்து மடிச்சுட்டு, இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்துட்டு நம்ம மடித்து வச்ச இந்த கிளாத்தை வந்து அந்த கேப்புக்குள்ளே வந்து விட்டுருணுங்க. இதுக்குள்ளே வந்து நல்லா செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேப்பில் வந்து நாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நாட்டை வந்துட்டு நம்ம நல்லா இழுத்து பிடிச்சி அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த உள்ளே கொடுத்துருக்குற அந்த செட் பண்ணியிருக்கிற அந்த கிளாத் வந்து வெளியே வராதுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து இந்த ஹேண்ட்பேக் போல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் வந்துட்டு நம்ம டூர் போகிறப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து போவோம். கண்டிப்பாக வந்து ஷோல்டர் வந்து எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பேக்கில் வந்து இடமே இருக்காது. ஒரு 4, 5 பேர் வந்து ஃபேமிலியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெல்லாம் வந்து வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெண்டைக்காய் வந்து வாங்கிட்டு வருவோம். அதை ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து எப்படி குயிக்காக வந்து கட் பண்ணலான்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்துட்டு அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு லப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ரெண்டு சுத்தாக வந்து போட்டுக்கிட்டுங்க. இப்போ போட்டுட்டு நம்ம டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கீழே சமமாக வந்து தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம வெட்ட ஆரம்பித்தோம்னா கடன்னு சூப்பராக வந்து வெட்டிக்கலாம். நம்ம வேலைக்கு ஏற்ற போல் அவசரத்துக்கு ஏற்ற போல் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இது குழம்புக்காகவோ அல்லது வந்து பொரியலுக்காகவோ நீங்கள் வந்து கட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். 1 கிலோ வெண்டைக்காயை கூட நீங்கள் 5 நிமிஷத்தில் வந்து கட் பண்ணிடலாம். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கருணைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து மண் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வந்து குயிக்காக எப்படி வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம அதை தண்ணி வந்து ஒரு கூடையில் எடுத்துருக்குறோம். அதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. வேலை செய்கிற இந்த கேப்பில் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த நேரத்துக்கு நம்ம வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கிறத விட நம்ம வேலை செய்கிற இந்த கேப்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ரொம்ப குயிக்காக சூப்பராக வந்து முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கருணைக்கிழங்குல மட்டும் இல்லைங்க, நம்ம இஞ்சி வாங்கிட்டு வந்தாலுமே அதுலேயுமே மண் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கிற பொருள் எல்லாமே வந்து மண்ணாக தான் ஆகும். இப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருங்க. அந்த வேலை செய்கிற கேப்லேயே இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்ல மண் ஊறினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவும் க்ளீனாக வந்து அழகாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கண்டிப்பாக எல்லா பொருளுமே வீணாயிரும். ஃப்ரிட்ஜுமே வந்துட்டு ரொம்ப வந்து நாஸ்தியாயிரும். அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இஞ்சுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, தயிர் போடுறதுக்கு அல்லது பால் காய்ச்சறதுக்கு எப்பவுமே வந்து தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு குயிக்காக வந்து பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா நமக்கு வந்து சிலிண்டர் வந்து காலியாயிருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 2 பாக்கெட் அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துருக்கிறேன். நான் பேக்கெட் பால் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தயிர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொதிக்க வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ஒன்று செய்ய போகிறோம். பால் வந்து எப்போவுமே வச்சோம் அப்படின்னா பொங்கி வந்து உழுந்துரும் இல்லையா, அதுக்கு வந்து பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கரண்டி ஒன்று குறுக்க இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு பால் வந்து பொங்கி ஊற்றாமல் அழகாக வந்து உள்ளே போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ கரண்டியில் வந்து டச் ஆகிருக்கு, பால் கொஞ்சம் கூட வந்து பொங்கியே ஊற்றலை பாருங்க. இப்போ நம்ம ஒரு விஸ்கி வச்சுட்டு நல்லா வந்து அந்த ஆடைகள்லாம் வந்து திரண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தயிர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பால் வந்து வெதுன்னு இருக்கிற சூட்டில் தான் நம்ம வந்து புறமோர் வந்து ஊற்றணுங்க. அப்போ தான் நமக்கு கட்டி தயிர் வந்து சூப்பராக கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புறமோர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். தயிர் வந்து ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது. புளிப்பாக இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு வந்து வெதுன்னு இருக்கணும். அது வந்துட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து தயிர் வந்து நல்லா கட்டி தயிராக வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தயிர் போடுறீங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வந்து தயிர் போட்டு வச்சுக்கோங்க. அதுவும் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு புளிப்பு எதுவும் அதிகமாக வராது. 2வது பார்த்தீங்கன்னா தயிர்
தயிர் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இந்த மண் பாத்திரத்தில் நமக்கு ஈரத்தன்மையை உறிஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்குது. அதனால நமக்கு சூப்பரான கட்டி தயிர் வந்து கிடைக்குங்க. நீங்கள் சில்வர் பாத்திரத்தை விட்டுட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் தயிர் போட்டிங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு நல்ல திக்கான தயிர் வந்து கிடைக்கும். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேங்க, நைட்டே வந்து போட்டிருந்தேன் தயிர். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு ஆடவே இல்லை. அதாவது நல்லா திக்காக கட்டியாக இருக்க பாருங்கள். அந்த தயிர் வந்து நான் ஸ்பூனில் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து தயிர் வந்து மண் பாத்திரத்தில் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நமக்கு தயிர் வந்து புளிப்படிக்காமல் இருக்குங்க. நீங்கள் வெளியிலே கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட தயிர் வந்து எந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய டிப்பு தாங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் வந்து வச்சுருப்போம். அதில் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம். கூடவே வந்து ஊக் பின்னும் வச்சுருப்போம். அந்த ஊக் பின் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கைக்கே வராது. அப்படியே எடுத்தாலும் அந்த டைமுக்கு அது எடுக்க முடியாது. ஒரு சிக்கலாக இருக்குங்க. அதுக்கு சூப்பரான ஒரு ஆக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து கொட்டிக்கலாம். இப்போ கொட்டிட்டு இங்கே இருக்கிற நம்ம ஊக் பின்னெல்லாம் வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு சூப்பரான ஒரு ஆக் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வளையல் வந்து எடுத்துருக்கேன். அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அந்த வளையல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த உப்பினெல்லாம் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுட்டேன். இப்போது இந்த பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பேங்கிள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு பின்னையும் இதில் வந்து செட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவசரத்துக்கு சட்டுன்னு வந்து இந்த மாதிரி எடுத்து அழகாக வந்துட்டு திரும்பவும் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஹெட்பேண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வைக்கும்போது கலைஞ்சு போயிருக்கும். எடுக்கிறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு, இந்த ரோல் பண்ணதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லப்பர் பேண்டை வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா, எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எப்படி ஒரு பொருளை வந்து அழகாக வச்சுக்கலான்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய் கட் பண்ணுற கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தி வந்து கையில் வந்து கீறும். கையில் வந்து பார்த்திங்கன்னா கிராச்சஸ் வந்து வரும். வலியும் கூட அதிகமாக இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லப்பர் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த லப்பரை வந்து ஒரு 2 சுத்து வந்து நம்ம மேலே வந்து போட்டுக்கலாங்க. இந்த பால் கவருக்கு பதில் நீங்கள் வந்து லப்பர் பேண்டு கூட நீங்கள் மேலே வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம கேரி பேக் இருக்குது இல்லையா, அந்த கவர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்து நம்ம கட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேலே வந்து கையை வச்சுட்டு கட் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கிராச்சஸ் எதுவும் நம்ம கையில் வந்து விடாதுங்க. கையுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கீறின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும். அதை வேஸ்ட்டாக வந்து ஊற்றிடாதீங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு தென்னை மரம் இந்த மாதிரி வந்து செடிகள்லாம் இருந்துச்சுன்னா, அந்த செடிகளுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் உரமாக வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக அந்த டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டைலாம் வந்து உடச்சி விடும்போது அதில் ஒரு துளி ஓடு விழுந்தாலும் சரி, அதை எடுக்கவே முடியாது. அதுக்கு வந்து தண்ணியில் வந்து தொட்டுக்கிட்டு கையை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த முட்டைத்தோலை வந்து எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சக்கரைலாம் வந்து வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா, எறும்பு வந்து உள்ளே எந்த அளவுக்கு விளையாடுறாங்க பாருங்கள். இவங்களை வெளியே துரத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 துண்டு அளவுக்கு நம்ம பட்டை இருக்கு இல்லையா, நம்ம அந்த பட்டையை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு எறும்பு கூட இருக்காது. அந்த ஸ்மெல்லுக்கு வெளியில் சூப்பராக வந்து போயிருங்க. டீ போடுறதுக்குமே ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye. See you.